ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் ராஜ். ஒரு விசித்திரமான விஷயத்த கேள்விப்பட்டு அது என்னன்னு சொல்லி தேட ஆரம்பித்தோம். வாசுகி பாம்பு நிறையா புராணங்களில் நிறைய மித்தாலஜிஸில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வாசுகி பாம்பு அதனுடைய எச்சங்கள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுது? வாசுகி பாம்புக்கு என்ன தான் ஆச்சு? ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். சிவனோட கழுத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்குன்னு கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது எங்கே இருக்குது? உண்மையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது வாசுகியோட எச்சந்தானா? அப்போ இறந்துருச்சா? அப்போ சிவன் கழுத்தில் வாசுகி இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் ஹாய், தமிழ் லைவ் ராஜ். ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் கட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்குங்க. அங்கே பண்டோரோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் 2005 சுனில் வாஜ்பாய் அப்படிங்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லிக்னைட் சுரங்கத்தில் ஒரு சில புதை படிமங்களை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச இந்த புதை படிமங்கள் ஆரம்பத்தில் இது ஏதோ முதலையோட தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மறுபடியும் 2002 கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட ஓவரால் டீட்டெயில்ஸ் இப்போ தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ தோப்சி தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து இன்னும் நிறையா வகையான கிட்டத்தட்ட 27 விதமான புதைப்படிமங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு முதலையோடது மாதிரி தெரியல. இதை பார்த்தா ஏதோ ஒரு பாம்போடது மாதிரி இருக்குது. ஒரு 10 மீட்டர்லேருந்து ஒரு 15 மீட்டர் அந்த பாம்பு வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 10லேருந்து 15 மீட்டர் மிகப்பெரிய பாம்பு. வாவ், இது என்னவாக இருக்கும்? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சயின்டிஸ்ட் வச்ச பேர் வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாசுகி இண்டிகஸ், வாசுகினா என்ன? ஸோ அந்த பாம்போட கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மீதி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக் டு தட். அந்த புதைப்படிமங்களை பார்க்கும்போது 4.7 crores years old அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.7 வருடங்களுக்கு முந்தைய ஃபாசில் இது அப்படின்ட்டு. ஸோ இந்த சிவனோட ஸ்டோரி என்ன, எப்படி இது வாசுகியோட லிங்க் ஆகுது? லெட்ஸ் கோ பேக். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சிவனை நோக்கி வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு வந்து தவம் இருக்குது. இவங்க தான் வந்து கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆர் குயின் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களோட ஜெண்டர் வந்து ரொம்ப கிளியர்டாக வந்து குறிப்பிடப்படலை. ஏன்னா கிங்குன்னு சொல்கிறாங்க, அதே நேரத்தில் ஆதிசேஷனுடைய தங்கை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்து தொன்மவியலில் வித்தியாசமான பெயர்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பாம்பு சிவனை நோக்கி ஒரு தவம் இருக்குது. என்னென்னா அவரோட வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஓகே, என்னுடைய கழுத்தில் நாக ஆபரணமாக நீ வந்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சிவன் சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த கதைகள் நகரும்போது ஒரு காலகட்டத்தில் தேவர்களும் அசுரர்களும் அதாவது பார்க்கடலை கடைஞ்சி அதிலேருந்து நாங்கள் அமுதத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு உங்களுடைய பாம்பு வேணும், அதை நாங்கள் வந்து மத்தா யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கடைஞ்சிக்கிறோம். மந்திரமலை இருக்குது, ஆமை இருக்குது, மச்சவதாரம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் கடைஞ்சிக்கிறோம். அதில் வரக்கூடிய அந்த அமுதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் வாசுகிக்கு கொடுக்குறோம். ஸோ வாசுகி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு ஓகே சொல்லிவிட்டு சிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசுகியை கொடுத்துட்றாரு. ரொம்ப நேரமாக போட்டு கடன்னு கடைகிறாங்க. இந்த கதை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் என்ன வந்தது? ஆழகால விஷம் இல்லையா? ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பை போட்டு அதிகமாக கடைஞ்சதில் அதோட பெயின் தாங்காமல் அதோடைய பாடியிலேருந்து அந்த ஆழகால விஷம் வந்து வெளியே வருது. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த வாசுகி பாம்பை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு இந்த வாசுகி பாம்போட அந்த விஷம் வெளியே வந்தது இல்லையா, ஆழகால விஷம். ஸோ இதை வந்து மக்களும் அழியக்கூடாது, தேவர்களும் அழியக்கூடாது, அசுரர்களும் அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவன் கிட்ட போகிறாங்க. சிவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே நான் அதை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை எடுத்து குடிக்கிறாரு. அதோடைய கழுத்துலேருந்து கீழே போகாமல் பார்வதி தேவி வந்து அதை பிடிச்சி நிப்பாட்டினாங்க அப்படின்னு நீலகண்டன் ஒரு கதை இருக்கும் இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த விஷம் வந்தது இல்லையா, இந்த டைம் பீரியடில் புராண கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோவத்தில் இந்த வாசுகி பாம்பை ஒரு மெத்த மாதிரி சுருட்டி எரிஞ்சிட்டாங்களாமா. அது விழுந்த இடம் நாகை மாவட்டத்தில் கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மூங்கில் காட்டில் விழுந்திருக்கு. அங்கேருந்து தப்பி பிழைச்சி உயிர் பிழைச்ச இந்த வாசுகி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கு. மறுபடியும் என்னோடய விஷத்தை நீங்கள் குடிச்சிட்டிங்க, ஸோ சாரி கேட்குற மாதிரி வந்து தவம் இருந்திருக்கு. சிவனும் அதை மெச்சிட்டு, நீ இங்கேயே இரு, இங்கே உனக்கு ஒரு கோவில் கட்டிக்குவாங்க, நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா
கேது தோஷத்துக்கு வந்து வரவங்க ஒன்று வேண்டுனாங்கன்னா நீ வந்து அதை சரி பண்ணுவ உன்னை உன் கோயிலை வேண்டுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாசுகிக்கும் இந்த வாசுகி இண்டிகஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ராயல் சொசைட்டி ஆஃப் ஓப்பன் சயின்ஸ் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மாட்சாயட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இனத்தை பற்றி பேசுகிறாங்க. வெப்பமண்டல பகுதிகளில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையான இன பாம்புகள் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரியான பாம்புகள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 6 மீட்டர் நீளமுடைய பாம்புகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனுடைய சேர்ந்த விஷயமாக தான் பார்த்திங்கன்னா இந்த பாம்பும் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கலாம். பாம்போட பரிணாமங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வாசுகி பாம்பை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வாசுகி இண்டெக்ஸ்னு வச்சுருக்காங்களே தவிர்த்து இது வந்து சிவன் காலத்தில் இருந்த வாசுகி தான் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அண்ட் புராண கதைகளும் வந்து பார்த்திங்கன்னா அது விழுந்த இடம் நாகையா சொல்லுது, தமிழ்நாடாக சொல்லப்படுது. ஸோ அதுக்கும் எந்த ஒரு கோரிலேஷனும் இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன். ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க வச்ச பேர் வாசுகி இண்டிகஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் மோர் ஓவர் இதை மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறந்துடாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ்.